மனிதரால் முடியாத வயதில் தேவன் ஒரு அதிசயம் செய்தார். ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் பிறந்த வாக்குத்தத்த குழந்தை ஈசாக். சிரிப்பு என்பதே அவரது பெயரின் அர்த்தம். ஒருநாள் தந்தையுடன் பலியிடும் இடத்துக்கு சென்றார் ஈசாக். மரக்கட்டைகளை தூக்கிக் கொண்டு மலையேறினார். புரியாத நேரத்திலும் அவர் தப்பிக்கவில்லை. தேவனை நம்பினார். கடைசி நேரத்தில் தேவன் பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை அளித்தார். அந்த நாளில் தேவன் ஏற்பாடு செய்வார் என்ற உண்மை ஈசாக்கின் இதயத்தில் பதிந்தது. நாட்டில் கடும் பஞ்சம். எல்லோரும் வெளியேறினார்கள். ஆனால் தேவன் சொன்ன இடத்தில் இருந்தார் ஈசாக். பஞ்ச காலத்திலும் விதைத்தார். தேவன் 100 மடங்கு விளைச்சல் தந்தார். மக்கள் அவரின் கிணறுகளை பறிக்க முயன்றார்கள். ஆனால் ஈசாக் சண்டையிடவில்லை. அமைதியாக விலகினார். தேவன் எனக்காக இடம் செய்வார் என்று நம்பினார். ஈசாக்கு வாழ்க்கை நமக்கு சொல்லுவது, விசுவாசம் என்றால் சத்தமாக போராடுவதல்ல, அமைதியாக தேவனை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம்.